good rhythm. I like your conviction. But நேரம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. So let's make this game more interesting. நான் உங்களுக்கு 10 வாரம் தரேன். நீங்க 10 கேள்வி தான் கேட்க முடியும். Same rules. Let's continue. கேம் கவனமா வாட்ச் பண்ணணும். மறுபடியும் என் டர்ன். உங்களுக்கு எங்கிருந்து இவ்வளவு தைரியம் வருது? கடலுக்குள்ள போகணும்னு முடிவு பண்ணிட்டா கரை கண்ணில் இருந்து மறையுதுன்னு பயப்படக்கூடாது. இதுல யாரெல்லாம் கடத்தினீங்க? இப்படி ஒட்டு மொத்தமா கேட்க முடியாது ரிதம். இதுல இருக்கிற ஒவ்வொரு போட்டோவும் ஒவ்வொரு கேள்வி. இப்படி தேவையில்லாததெல்லாம் கேட்டு கிடைச்ச வரத்தை விரயம் பண்ணாதீங்க. உங்களுக்கு பின்னாடி தேவைப்படும். உங்க தைரியத்துக்கு என்ன விலை கொடுப்பீங்க? எதை வேணாலும். எஸ். Are you sure? எது வேணாலும்? என் ஃபேமிலியை தவிர. எஸ். ஃபேமிலியில ஸ்பெசிஃபிக்கா யார? என் குழந்தைங்க. நோ. யார ரொம்ப பிடிக்கும்? அஜயா? உங்க வயித்துல வளர்ற குழந்தையா? ரெண்டுமே என் ரத்தம். எஸ், ரெண்டும் உங்க ரத்தம் தான். ஆனா ஒன்னு ரகுவோடது, இன்னொன்னு கௌதமோடது. கரெக்டா சொல்லுங்க, எந்த குழந்தைய ரொம்ப பிடிக்கும்? அஜய். நோ. அப்ப உங்க வயித்துல இருக்கிற குழந்தை செத்தா பரவாயில்லையா? நல்லா பார்த்து சொல்லுங்க. I said no. பதில சொல்லுங்க. நீ தான் கடத்தல. நீ போய் சொல்ற. God damn it, sit down. கேம் என்ன முடியல. Answer my question. உங்க குழந்தை செத்தா பரவாயில்லையா? என் உயிர் இருக்கிற வரைக்கும் என் குழந்தைகளுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். Beautiful. நீ தானே அஜய் கடத்தின. அவனை என்ன பண்ண? அஜய் என்கிட்ட சிக்கி இருந்தா நான் அவன் ஆர்கன்ஸ் எடுக்காம விட்டுருக்க மாட்டேன். நான் முதல்ல கேட்ட கேள்விக்கு இப்ப பதில் சொல்லுங்க. நான் ஏன் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன்? நீங்க பண்ணலன்னா ஆர்ஐபின்னு ஃப்ளவர் புக்கே வச்சது, கொடையை பிடிச்சிட்டு லேக்ல வந்தது, அதெல்லாம் நீங்க ஏன் பண்ணீங்க? அவ்வளவு டீடைல்டா ஸ்டடி பண்ணிருக்க ரிதம். நீங்க கண்டுபிடிங்க. லேக்ல உங்களை நான் பார்த்தும் கொல்லாம ஏன் விட்னஸ் விட்டுட்டு வரணும்? திங்க் திங்க் திங்க். அஜய் கடத்தினவனை பிடிக்கவே முடியாதுன்னு கேஸ் அவன் பக்கம் டைவர்ட் பண்ணி நீங்க தப்பிச்சிருக்கீங்க. அப்புறம் எதுக்கு இந்த கேம்? நான் தான் உங்கள்ட்ட சொன்ன ரிதம், உங்க தைரியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ கேர் ஃபார் யூ. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நான் ஏன் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன் தெரியுமா? என் குழந்தைக்கு தான் என்னோட வீக்னஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதையே நீங்க தெரிஞ்சுக்கணும். சுவர் இல்லாம சித்திரம் வரைய முடியாத ரிதம். எங்க தேடணும் தெரிஞ்சு தேடணும். பாக்குற கோணம் மாறிச்சுன்னா எல்லாம் தெளிவா தெரியும். நான் கடத்தல. சோ கடத்தினவனோட டார்கெட் அஜயா, நீங்களா, உங்க வீக்னஸா? திங்க் திங்க். மூணுமே இன்டர்கனெக்டட். எல்லாமே ஒண்ணுதான். ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக் ரிதம். இப்ப அடுத்த வர கேள்விக்கு கவனமா பதில் சொல்லுங்க. அஜய் யாரு கடத்தினா? உங்களுக்கு தெரியுமா? உங்க 10 கேள்வி முடிஞ்சிருச்சு. Now answer my question. No. உங்களுக்கு தெரியும் யாரு அஜய் கடத்தினது யாரு? ப்ளீஸ் டைவர்ட் ஆகாதீங்க ரிதம். Now answer my question. அஜய் யாரு கடத்தினா? யோசிங்க. Come on, யோசிங்க. அஜய் யாரு கடத்தினா? தெரியல. எனக்கு தெரியல. கேம் ஓவர். நீங்க போகலாம்.
ப்ளீஸ் உண்மை சொல்லுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் உங்களுக்கு தெரியும் யார் கடத்தினா சொல்லுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லுங்க அஜய் யார் கடத்தினா இவங்களை வெளியே கூட்டி சொல்லுங்க போங்கம்மா. ப்ளீஸ் ப்ளீஸ் யோ அவர் தூக்கிங்க. Rhythm, you played well. நீ எல்லாம் சீட்டுக்கட்டில் இருக்கிற ஜோக்கர் மாதிரி இருந்தாலும் இல்லைனாலும் கேமை முடிக்க முடியும். நீ வாழறதுக்கே தகுதி இல்லாதவன். Really? அஜய் எனக்கு தான் இற கிடையாது, ஆனா அவ இற. அத மறந்துடாதீங்க. குட் லக். அஜய் கௌதம் ப்ளீஸ் பிக்கப் ப்ளீஸ் கௌதம் பிக்கப். அஜய் இது வரைக்கும் யாருக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணதில்லை, ஆனால் நீங்கள் சொன்ன உடனே அந்த கம்பியை தூக்கி போட்டான். ஏன் 7 வருஷமா எனக்கும் கதிர்க்கும் குழந்தையே இல்லை. பிஸ்னஸ் ட்ரிப்பாக போனார், ஃபோனில் கூட இன்னும் ரீச் ஆகலை. ஐயோ கௌதம் கௌதம் சாரி. அஜய் ஐயோ யாராவது வாங்க. அஜய் இழுத்துட்டு போறேன். அது ஒரு பொண்ணோட கை வந்தது. பொண்ணு அங்கதான் போனா. கௌதம் உங்களுக்கு தெரியுமா யாரு கௌதம் வந்தது? யாரு யாரு வந்தது? யாரு கௌதம் வந்தது? பொண்ணு வந்தது. பொண்ணு ரித்து. வந்தது பொண்ணா? பொண்ணுன்னா யாரு? வந்தது யாரா இருக்கும்? யாரு? நான் ஏன் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன் தெரியுமா? ஏன் பேசணும்? உங்க எல்லா கேள்விக்கும் ஆன்சர் கிடைக்கும். திங்க் திங்க். யோசி. நான் ஏற்கனவே ஆன்சர் பண்ணிட்டேன். திங்க் என்னாச்சு? திங்க். சுவர் இல்லாம சித்திரம் வரைய முடியாது. சித்திரம் சித்திரம்